கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கோடி பாவங்கள் செய்து பாவங்கள் செய்து என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை. உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே, உம் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டே. ஐயா தேவா வாரிநாதா என் பாவம் நீக்க ஐங்காயம் பெற்றீரே என்னாதவா. கல்வாரிநாதா என் பாவம் நீக்க ஐங்காயம் பெற்றீரே என்னாதவா. மேனியில் ஊன்றாடி அடித்து அடியேனை ரட்சிக்க இவதான் யாரோ. மேனியில் ஊன்றாடி அடித்து அடியேனை ரட்சிக்க இவதான் யாரோ. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு என்ன உண்டு என்று வேதம் சொல்கிறது? விடுதலை உண்டு. அதையே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனம் அதை ஆதாரமாய் கொண்டு ஆண்டவர் பேசவும் விரும்புகின்றார். வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலையோடு கூட இருப்பவன் மட்டுமே தேவனை துதிப்பான். அல்லேலூயா. விடுதலையை எதிர்பார்க்காதவன் தேவனை எதிர்பார்ப்பதில்லை. அவன் வாழ்க்கை சுயமாய் இருக்கிறபடியினாலே அவனுக்கு எது நேர்ந்தாலும் அதற்கு அவனே பொறுப்பாளியாய் மாறிவிடுகின்றான். கடந்த எல்லா ஜெனரேஷனும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆதாம் முதல் கொண்டு இன்று எது வரைக்கும் நம்ம வந்துட்டோம்? அல்லேலூயா. நோவா வரைக்கும் பார்த்துட்டு வரோம். நோவா எத்தனாவது ஜெனரேஷன்? ஆதாம்ல இருந்து எத்தனாவது ஜெனரேஷன்? 10வது ஜெனரேஷன். ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து எத்தனாவது ஜெனரேஷன் தெரியுங்களா? அல்லேலூயா. 62 கடந்து 63வது ஜெனரேஷன்ல இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். எத்தனாவது? 63 ஜெனரேஷனை தாண்டி உங்களையும் என்னையும் விடுதலை கொடுக்கத்தக்கதாக அத்தனை பெரிய ஒரு காரியத்தை செய்து தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். 63வது ஜெனரேஷன்ல வராரு. அல்லேலூயா. அதற்கு முன்பாக நடந்த அநேக நிகழ்வுகளை நாம் கண்டிருப்போம். ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த நாளிலும் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும். அன்று நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மனிதர் எல்லாம் தங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வேளையிலே நோவா மட்டும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். எல்லாம் இஷ்டப்படி வாழ்றாங்க. நோவா எப்படி வாழ்ந்தாரு? இல்ல பிரியமா, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான். அல்லேலூயா. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்கிறது, மனுஷன் பூமியின் மேலே பெருக துவங்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்த போது மனுஷ குமாரத்திகளை அவர்களே ஒரு முடிவை எடுத்து அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றான். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு
தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடினதினால் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷனாகி பலவான்களானார்கள். மனுஷனுடைய அல்லேலூயா முதல் வசனம் பெருக துவங்கினார்கள். 5வது வசனத்துல எது பெருகினதா? அக்கிரமம் பெருகிடுச்சு. இப்போ எல்லாம் தங்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு பெண்ணை தேடுறதால எப்படிதான் தேடுறான்? தாம் பார்வைக்கு பிடிச்ச பொண்ணு என்ன பண்றாரு? அல்லேலூயா. சிம்சோன் பெண்ணை தேடின்னு வராரு. அப்பா கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நான் ஒரு பெண்ணை பாத்துக்கிறேன்பா, அவன் என் கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கிறான். அல்லேலூயா. பார்த்த பெண்ணை எப்படி இருந்தாங்களா? என் கண்ணுக்கு ரொம்ப அழகாகிறா. அவங்க அப்பா சொல்றாருப்பா, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நீ நம்ம கோத்திரத்துல பெண் கொள்ள வேண்டும் என்பதற்கான தேவன் இந்த விடுதலைக்காகத்தானே உன்னை உண்டாக்கினார். இல்லப்பா, அந்த பெண்ணு என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறா? அப்போ நம்ம கண்கள் செய்கின்ற காரியத்தினால் அக்கிரமம் எதற்குள்ளே பெருக ஆரம்பிச்சது? மனிதனுக்குள்ளே பெருக ஆரம்பித்து அது பூமியும் நிரப்ப துவங்கினது என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று. நல்லா புரிஞ்சுங்க, இருதயத்துல தோன்றுகின்ற தோற்றமோ எப்படிதான் இருக்குதா? பொல்லாததா இருக்கிறதை கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. நீங்க எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க தோற்றம் வித்தியாசமா இருப்பதை கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டாரா? ஏன்டா இவனை உண்டாக்கின? ஏன்னா எல்லாம் அவனுக்கு ஏற்ற வழிகளிலே அவனவன் நடக்கிறான். இந்த எல்லா ஜெனரேஷன்லயும் எல்லாரிலும் பாருங்க, ஒரு 1000 பேர் இல்ல 1,00,000 பேர், ஒரு 1,00,00,000 பேர் இந்த பாருங்க வச்சுங்களேன், அங்க எல்லாருமே தாய் இஷ்டத்துக்கு போறான். தன்னை அழைத்து வந்த தேவனை மறந்துட்டான். ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும், அல்லேலூயா, ஒரு மனுஷன் மட்டும் சொல்றானா, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னும் தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், இந்த தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், இந்த தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தூரத்தில் இருந்து என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக்கு அளித்தீர், தூரத்தில் இருந்து என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புதுபலன் எனக்கு அளித்தீர், கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறலை கேட்டறிந்தவர். ரெண்டு பக்கமும் பார்க்கிறாரு, நோவுடைய வாழ்க்கையும் பார்க்கிறாரு, அவன் சிந்தனையும் பார்க்கிறாரு. மற்ற எல்லாம் தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற வண்ணமா ஒரு வாழ்க்கை வாழும் போது, நோவா மட்டும் தேவனுடைய ஆண்டவரே உனக்கு பிரியமான வாழ்க்கை வாழற ஆண்டவரே, உன் சித்தத்தை செய்து முடிக்கத்தக்கதாக உன் சத்தம் என் செவிகளிலே தொனிக்காதோ. அல்லேலூயா. ஆண்டவர் சத்தம் நோவாவுக்கு அங்க இருந்து எல்லாருக்கும் மத்தியில ஒரே ஒரு மனுஷனாகிய நோவாவுக்கு துணித்தது. அல்லேலூயா.
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷன் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. ஏன்னா அவன் இருதயம் தேவனை தேடணும், தேவனை சந்தோஷப்படுத்தணும்னு இருக்குது. மத்த எல்லாரும் இருந்தாங்க, அவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்க தேடுறாங்க. நீ எந்த அளவுக்கு உண்மையாய் தேடுற? அல்லேலூயா. நீ உண்மையாய் தேட தேட தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். எல்லா தீங்குக்கும் பாதுகாப்பார். மரணம் வரப்போகின்றது, கொள்ளையும் வரப்போகிறது, தேசம் அழிக்கப்பட போகின்றது. யாரும் ஜீவனோடு கூட இருக்க போகாத ஒரு நேரத்தில் தேவன் ஒரு மனுஷன் மீது அன்பு வைத்து அக்கறையோடு கூட பேசுறாரு. உனக்கு கிருபை நோவா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை இருக்கிறபடினால தான் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவங்க தேடணும், இவங்க தேடணும் பார்க்கல, நான் தேடணும். அல்லேலூயா. யார் ஆண்டவரை தேட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த மனுஷனின் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் தேடி ஓடி வந்துட்டோம். ஆண்டவரே, எப்படியாவது உன்னை தேடணும் ஆண்டவரே. ஏன்னா தூரத்துல இருந்து என்னை அறிந்தவர் நீ மட்டும்தான். ஆண்டவர் கிட்ட, நம்மள கிட்ட பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. எங்க நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க சகோதரிக்கு கொஞ்சம் தூர பார்வையா. அவர் தூரமா நின்னா என்ன யார் தெரிய மாட்டாரா, சகோதரிக்கு தெரிய மாட்டாரா. கிட்ட வரும்போது தான் வாங்க அப்படின்னாங்க. நம்மள ரொம்ப தூரத்துல பார்த்தா யாருக்குமே என்ன பண்ண முடியாது. ஆனால் தேவன் தூரத்திலிருந்து நம்மளை பார்க்கிறாராம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு என் இருதயத்தின் ஏக்கம் என்ன என்பதை என்னை முழுவதுமாய் ஆராய்ந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நான் ஒருவேளை சில மனுஷங்க என்ன முகத்தை பார்த்து பழகலாம், சில மனுஷங்க என்னிடத்துல இருக்கிற திராணியை பார்த்து பழகலாம். தேவன் எதை பார்த்து உன்னிடத்துல அன்பு வைத்தார் சொல்லுங்க? பயங்கர டேலண்ட் பிரதர், நான்லாம் பாடலன்னா பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. நம்ம முன்னாடி இருந்த நம்ம காரியம்லாம் நமக்கு தெரியும். நம்ம பாட ஆரம்பிச்சா எல்லாரும் எழுந்து என்ன பண்ணுவாங்க, ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் அடிக்க கூட ஆரம்பிப்பாங்க, வாய மூடுன்ட்டு. அந்த அளவுக்கு தான் இருந்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம பாடினா தேவ பிரசன்னம் இறங்கத்தக்கதாக தேவன் உன்னை உருவாக்கினாரே தவிர இது உண்மை உன்னிடத்தில் இருக்கிற தாளந்து அல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் பாடுறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யார் சொல்லுங்க? சொல்ல மாட்டேன்றீங்களே, துதிக்கிற வாய் கூட திறக்க மாட்டேன். அல்ல நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கு பிரதர், நான் தான் பிரதர், மை டேலண்ட் பிரதர். அல்லேலூயா. எனக்கு எட்டே பண்ண ரொம்ப பிடிக்கும். திட்டும் போது அவர் தான் திட்டம், பிடிக்கும் போது அவரையும் சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஏன்னு கேளுங்களேன், அவர் பாடுவார், அவர் இஷ்டத்துக்கு பாடுவார். ஆனா என் ஆண்டவருக்கு நான் பாடுறேன். அல்லேலூயா. அந்த லைன் எல்லாம் பிடிக்க மாட்டாரு. எனக்கு ராகம் தெரியாது, எனக்கு தாளமும் தெரியாது, ஆனா எனக்கு பாட தெரியும். அல்லேலூயா. எந்த பாட்டு. அதே மாதிரி இங்க இருக்கிற தம்பிங்களும் பாருங்க, அவரு பாடினா மட்டும் ஸ்பெஷலா போடுவானுங்க மியூசிக். நம்ம பாடினா என்ன பண்ண மாட்டானுங்க, அந்த பழைய வீணை ஒன்று வாசிக்கும் அப்படின்ட்டு அதே தான் நம்மளுக்கு போடுவானுங்க. அவரு பாடினா மட்டும் என்ன பண்ணுவானுங்க, வித்தியாசத்தை கொண்டு வந்து கொடுவானுங்க. நான் பார்ப்பேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மை நிற்க வைத்து ஒரு மனுஷியாய் மாற்றினது தேவனே. நமக்கு சிந்திக்க வைத்திருக்கிறார். நம்முடைய முற்கோபங்களை மாற்றி இருக்கிறார், நம்முடைய நடைகளை மாற்றி இருக்கிறார், பேச்சை மாற்றிட்டாரு, செயலை மாற்றிட்டாரு, சிந்தையை மாற்றி விட்டாரு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றினது அவரே. அவர் என் மேல் கிருபை வைத்தபடியினாலே. அதனால்தான் நோவாவுக்கு என்னவோ அக்கிரமம் செய்கிற மனுஷனை அவன் பார்க்கல, அவன் பார்த்ததெல்லாம் தேவன் ஒருவரையும் மாத்திரமே. இவங்க எல்லாரையும் ஒருவேளை அக்கிரமம் செய்கின்றவர்களை நான் பார்த்தா என்ன ஆயிடும் சொல்லுங்க? என்ன ஆயிடுவீங்க? தெரியாதுல்ல உங்களுக்கு. அக்கிரமம் செய்ய ஒருத்தர் நம்ம தொடர்ந்து பார்த்துனே இருந்தேன்னு வச்சுங்களேன், உடனே அவங்கள மாதிரி என்ன பண்ணுவேன், பேசுவேன், நடப்பேன், அவங்கள மாதிரியே செயல்படுவேன், அவங்கள மாதிரியே சிரிப்பேன், நான் அவங்களாவே மாறிடுவேன். ஆனா நோவா இங்க இருக்கிற யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறான்.
எல்லாம் வித்தியாசமான ஜனங்களா இருக்கிறாங்க, எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. நோவா தேவனை மாத்திரம் பார்த்தான். தேவன் நோவாவின் இருதயத்தை பார்த்தார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் ஆண்டவர் இருந்தார்னா நம்ம கேட்காமலே என்ன வரும்? அல்லேலூயா. ஏன்னா என் பேங்க்ல என் அக்கௌண்ட் என்ன பண்றேன்? சேர்த்து வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போது அது ஸ்ட்ரைட்டா இந்த வார்த்தை இங்க இருந்து 3ஆம் ஆண்டு கடந்து எங்க போயிடுது? பரலோக பொக்கிஷத்துக்குள்ள போயிட்டு உடனே அங்க போயிட்டு என்ன பண்ணுது? பரலோக வாசலை தட்டி, பா என்ன ஒரு துதியின் சத்தம் உள்ள வந்திருக்குது, அதை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னும் போது அது கரெக்டா போயிட்டு இன்னார் இதை செய்தார்கள் என்று அவங்க அக்கௌண்ட்ல என்ன ஆகுது? டெபாசிட் ஆகுது. ஒரு நாள் நான் கடந்து போவேன். அல்லேலூயா. தூரத்திலே தெரிகின்ற அந்த பரலோகத்துக்குள் போகும்போது நான் அடக்கி வைத்திருக்கிற தேவனை துதித்த துதிகளின் சத்தங்கள் அங்கே எண்ணப்பட்டிருக்கும். அது எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும். இங்க வாயை திறக்காத எத்தனையோ ஊமைகள் மத்தியிலே ஏதாவது ஒரு குழந்தை கத்தம், கழுத கத்தம், ஏதாவது ஒன்று கத்திக்கினே இருக்கும். அதனுடைய சத்தம் எல்லாம் எங்க நோட் பண்ணப்படுது? நீங்க நினைக்கிறீங்க இங்க என்ன பத்தி சொல்றாங்களோ பேசுறாங்களோ பேசப்படலையோ, பரலோகமே அல்லேலூயா என்னை குறித்து பேசத்தக்கதாக என் சத்தத்தை அங்கே கணக்கெடுக்கின்ற காரியம் உண்டு. என் கண்ணீரை கணக்கு வைத்தவர் அங்கதான் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பக்தன் இப்படியா சொன்னா, தூரத்தில் இருந்து என்னை என்ன பண்றாரு ஆண்டவரு? பார்க்கிறாரு. என் கண்ணீரை கணக்கில் வைக்கிறாரா? அவ்வளவு நல்ல ஆண்டவர். அங்கே நோவா பார்க்கிறான். இங்க எவனை பார்த்தாலும் நான் விழுந்துருவேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு குறைகள் உண்டு. யாருமே நிறைவானவங்க கிடையவே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் குறை உண்டு. குறை இல்லாத மனுஷன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே பர்ஃபெக்ஷன் கிடையாது. பர்ஃபெக்ட்னு சொல்ற யாருமே கிடையாது. சொல்லிக்கலாம் நான்லாம் பர்ஃபெக்ட்லாம். அல்லேலூயா. அவங்கள போய் பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் அங்க பர்ஃபெக்ஷன் என்னான்ட்டு. அல்லேலூயா. நான் அடுத்தவர்களை கை காட்ட விரும்பல. இங்கே நான் சொல்லக்கூடாது நான் சுத்தவான் என்று சொல்லாதபடிக்கு தேவன் ஒருவரே குமாரனிடத்துல போய் கோட்டா சொல்றாரு, பிதா ஒருவரை தவிர ஒருத்தரும் நல்லவன்ல. ஏன்னா நானே பூமியில் என்ன பண்ணிட்டேன்? ஒரு முறை குமாரன் சொல்றாரு, நானே ஒரு முறை பூமியில் என்ன பண்ணிட்டேன்? கோவப்பட்டேன். அதனால நான் கூட நல்லவன் கிடையாது. கோவப்பட்டாலே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நல்லவன் கிடையாது. பிதா ஒருவர் தவிர ஒருத்தனும் நல்லவன்ல. ஏன்னா அவர் இதுவரைக்கும் கோபப்படவே இல்லையே. குமாரனை அடித்து நொறுக்குகின்றார்கள், வேதனைப்படுத்துகின்றார்கள், சிலுவையிலே அறைகின்றார்கள். அவர் நினைச்சிருந்தா நொடி பொழுதுல பூமியை இல்லாதவனமாய் செய்திருக்கலாம். கோபப்படவே இல்லை. அவர் குணாதிசயங்களோடு கூட குமாரனம் தான். குமாரனுடைய சாயலோடு கூட நாம் இருப்போமானால், அல்லேலூயா, அதே குணாதிசயத்தில் அங்கே நோவா இருக்கிறாரு. எல்லாம் அவனை காயப்படுத்துறாங்க, எல்லாம் வேதனைப்படுத்துறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. ஆனா நோவா எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன்றான். என் பார்வை எல்லாம் தேவன் மாத்திரமே. அதனால்தான் 6வது அதிகாரத்துல தேவன் 8வது வசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. அங்கே பேதுரு நோவாவுக்கு சாட்சி கொடுக்கிறார். 2 பேதுருக்கு எழுதின நிருபத்துல ஆண்டவரை அங்கே பற்றி கொண்டிருந்த நோவாவை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியத்துக்கு நேராய் கடந்து வருவோம். எடுத்து வாசிப்போம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுருக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள், நல்ல புரிஞ்சுங்க, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த அவபக்தி இருந்துச்சு. அவங்க எப்படிதான் இருந்தாங்க? நிறைவா இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப பக்தி உள்ளவ எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு மனுஷனா?
அப்போ நோவா யாரை காப்பாத்திருக்க முடியாது? பக்தி உள்ளவங்க இருந்திருப்பாங்க. ஆண்டவர் கரெக்டா யாரை பிடிக்கிறாரு நோவாவை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நோவா கண்டிப்பா தன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவான்? ஒருவேளை ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா 50 நீதிமான் இருந்தா, 50 நீதிமான் எது வரைக்கும் வந்துட்டாரு அவரு? 10 நீதிமான் இருந்தா. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட எப்படியே கேட்டு பார்த்தாரு. இங்க தேவன் நம்புறார் நோவாவை. நோவா தன் மனைவியை, தன் 3 பிள்ளைகளை, அவர்களுடைய மருமக்கள்மார்களையும் என்ன பண்ணிட்டாரு? தேவனுக்குள்ளாக நடத்தி வந்து விட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவபக்தி இருக்கிற ஜனங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை பார்க்க உன் கண்களை தேவனுக்கு நேராய் திருப்பு. அவன் இப்படி பண்றான, இவன் இப்படி பண்றான என்று புறம் கூறுதலை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை பார்க்க திரும்பு. அல்லேலூயா. அங்கே நோவா ஒரு மனுஷனையே தப்ப விடாம அனுதினம் என்ன பண்றாரா? பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. கடந்த வாரத்தில் அதான பார்த்தோம். எத்தனை வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணாரு? எத்தனை வருஷம்? எனக்கு 400 வருஷமா? நான் 400 வருஷம் சொன்னா? அல்லேலூயா. 120 வருஷம் சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் 200வது வயசுல இருந்து என்ன பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பா என்ன பண்றாரு? அப்பாவாகிய லாமேக்கு அவருக்கு எதை கத்து கொடுத்திருப்பாரு? கண்டிப்பா தேவனை கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் பிறக்கும் போதே லாமேக்கு என்னன்னு சொல்லிதான் பிறக்கிறாரு, நம் கையை திடப்படுத்துகின்ற திடப்படுத்துவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்றாரு? நோவா என்று பெறுகிறாரு. அப்ப கண்டிப்பா தகப்பன் எதை அவருக்கு விதைத்திருக்கணும்? நல்ல இவுகளை. அதனால்தான் அதை கற்றுக்கொண்டு வந்த நோவா தன் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சிருப்பாரு? எங்க அப்பா உடம்பு சரியாம ஆயிட்டாரு, ரொம்ப சிக்னஸ் ஆயிட்டாரு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஒரு 2-3 நாள் இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்தாரு, படுத்துட்டு இருந்தாரு. என்னப்பா எப்படிங்கிற? ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. மறுநாள் நான் காலையில் போகிறேன். அன்றைக்கி நைட்டு நான் இருந்துட்டு காலையில் போய் பார்க்கலான்னு போகிறேன். பார்க்க முடியல. காஃபி 5 மணிக்கு கொடுக்குறேன். அவர் பார்த்துட்டு காஃபியை கொடுத்து குடிக்க வச்சேன். கப்பை நான் வாங்கிட்டேன். ஆனால் அவர் குடிச்சுனே இருக்கிறாரு. எனக்கு அது யோசனை ஆயிடுச்சு, என்ன அவர் குடிச்சுனே இருக்கிறாருன்ட்டு. கப்பை வாங்கி கிளாஸை வாங்கி நான் தான் வச்சேன். அவர் ஆனால் அதே ஞாபகத்தில் குடிச்சுனே இருக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். யார் நீன்ட்டாரு? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. யார் நீன்ட்டாரு? நம்ம இங்க இருக்கும் பொழுதே நம்மை மறக்கிற சூழ்நிலைகள் வரலாம். அல்லேலூயா. ஆனால் மறவாத ஒரு தேவன் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் மறந்து போயிடலாம். உன்னை ஈன்றெடுத்த தாய் தகப்பன் சகலமும் ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போகலாம், மறந்து போகலாம். ஆனா தூரத்தில் இருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நோவா அவங்க அப்பா சொல்லி கொடுத்த காரியத்தை நோவா கடைபிடித்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா குறித்து சொல்ல வந்தேன் இல்லைங்களா? அவரை என்ன பண்ணிட்டோம், சரி வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அங்க ரெக்கவரி ஆயிட்டாரு. பெரிய ஒரு காரியம் போயிட்டு ரெக்கவரி ஆயிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் முறை ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றப்பா, ஏசப்பா தான் காப்பாத்தினாரு. ஏன்னா நான் தான் எமர்ஜென்சி வார்டுக்குள்ள இருக்கிறேன். ஏசப்பா தான்ப்பா காப்பாத்தினாரு. எழுந்து உக்காந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லு. எங்க அப்பா எழுந்து உக்காந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாரு. இப்போ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லையா? யாரு காப்பாத்துந்து? இங்க வந்தவனே அவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? ஆமாப்பா ஏசப்பா தான்பா என்னை காப்பாத்தினாரு. வந்தாரு, 2 வாரம் வந்து உக்காந்தாரு. 3வது வாரம் எங்க அப்பாவை காணோம். நான் கீழே போய் கேட்கிறேன். கீழே இருந்து கேட்டுக்கிறேன்ப்பா. இப்ப நான் எதை மறந்துட்டேன்? என்னை காப்பாற்றினவருடைய. இப்ப அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் கற்றுக்கொண்டதை என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நல்ல தகப்பனாகிய லாமேக்கு தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கற்றுக் கொடுத்தபடியினாலே நோவாக்கு கேட்க கேட்க யாரு மாறினாங்களோ இல்லையோ, நோவா பிள்ளைகளுக்குள்ளாக மாற்றம் வந்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் தேவனுடைய சத்தம் நம் இருதயத்தை மாற்றும். அல்லேலூயா. அது என் பேச்ச மாத்திச்சு, நடக்க மாத்திச்சு, சகல காரியத்தை. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற பிரசங்கங்கள் என்னை மாற்றத்தக்கதாக நான் இடம் கொடுக்கிறேனா? முதல்ல ஒரு விஷயம். அல்லேலூயா. இன்னைக்கு வித்தியாசமான சூழ்நிலையை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஆசீர்வாதத்தை காட்டி என்னை மாற்றுகின்ற பிரசங்கங்களும் என்று வந்து கொண்டுதான் இருக்குது. பாவத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, உனக்காக அவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த கல்வாரியை அவமானப்படுத்துகின்றவர்களும் இன்று இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய. அல்லேலூயா. அப்போ நோவாவை இங்க யாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க? நல்ல ஒரு பிரசங்கி. அவரு ஒருத்தனையும் தப்பவில்லையா, போற எல்லாரையும் கூட்ட சொல்றாரு, இயேசு வர போறாருப்பா, தேவன் வர போறாரு, கர்த்தர் வர போறாரு, பெரிய மழை வரப்போது, ஒரு அழிவு வரப்போது, இதை தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அழைக்கிற தேவனுக்கு முன்பாக உன் என்ன பண்ணு? உண்மையாய் ஒப்புக்கொடு. எந்த மனிதன் உண்மையுள்ள சத்தத்தை கேட்கிறானோ அந்த மனுஷன் வாழ்க்கை அர்ப்பணமாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எந்த மனுஷன் தேவனுடைய சத்தத்திற்கு தன் செவிகளை அடைத்துக் கொள்கிறானோ அவன் அழிவுக்குள்ளாக கடந்து செல்கிறான் என்பதை மறந்து விடாது. இது நோவா காலத்திலே நடந்தது. பிரசங்கத்தை கேட்ட 8 பேர் தப்பித்துக் கொண்டான், பேழைக்குள்ளே கடந்து சென்றான், அவன் காக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் ஜெனரேஷன் இன்னமும் பேசப்படுகிறது. ஆனா நோவாவோடு கூட அங்கே செவி கொடுக்காமல் வாழ்ந்தார்களே சிலர்கள் எல்லாம். ஒருத்தனையும் தப்போ இல்லையா, போற வர எல்லாரையும் கூப்பிட்டு நோவா சொல்றப்பா, நோவாவுக்கு இயேசு மேல அவ்வளவு பைத்தியம். எல்லாரையும் கூட்டு சொல்றாரு. நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு, பிரதர் இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன வராது? ஏன்னா சர்ச்சுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? அல்லேலூயா. அது சொல்றதுக்கு கஷ்டம் பிரதர். எங்க வாயில என்ன வராது? அது வரவே வராது பிரதர். நீ சேர்த்து வைக்கலன்னா நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கின்றாய் என்று அர்த்தம். இங்க இருக்கிற பொண்ணோ பொருளோ சகல காரியமோ உன்னை காப்பாற்றும் என்று நினைத்தனா பெரிய பெரிய சாம்பவான்களை எல்லாம் காப்பாற்றாதது உன்னை காப்பாற்றும் என்று நினைக்கிறாயா? உன் தேவைகளுக்கு தேவன் அதை வைத்திருக்கிறாரே தவிர உன் தேவையே அது என்று தேவன் வைக்கவில்லை. முன்னொரு காலத்துல எப்படி தெரியுமா? இப்படிலாம் சொல்லுவாங்களா? முன்னொரு காலத்துல பண்டு மாற்ற முறை இருந்துச்சு. அப்ப பணம் கிடையாது, அப்ப காசு இல்லை. காசு இல்லாத காலத்துல என்னதான் இருந்துச்சு? நான் கோதுமையை கொடுக்கிறேன், நீ என்னத்தை கொடு, உன்னிடத்துல இருக்கிற அரிசியோ பருப்பையோ ஏதோ ஒன்று எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்டு மாற்ற முறை இருந்துச்சு. பணம் மாற்ற முறை இல்ல. எல்லாம் விதைச்சானுங்க, எல்லாம் அந்த காரியத்தை பண்ணானுங்க, பார்த்தானுங்க, அறுவடை பண்ணானுங்க, எல்லாம் செஞ்சு என்ன பண்ணானுங்க? அல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை நியாயாதிபதி காலத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லைங்களா? தேவன் சொல்றாரு யாரிடத்துல வந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்பா சொல்றாரா? அங்க கிதியோன் எதை மாற்றி கொண்டிருந்தான்னு நினைச்சீங்க? எதை சேமித்து வைத்துக் கொண்டிருந்தான்னு நினைச்சீங்க? அவன் கோதுமையை என்ன பண்ணா? அல்லேலூயா. கோதுமை போய் களத்துல அடிச்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா வரவன் பணம் காசை கேட்க மாட்டான், எதை திருடின்னு போயிடுறான். உன் வாழ்வாதாரம் எது என்பதை நீ அறியக்கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிற நீ நினைக்கிற பிரதர், இன்னைக்கு காலகட்டத்துக்கு உனக்கு பணம் தேவைதான், ஆனா பணம் தான் எனக்கு தேவை என்று நினைக்காத. அல்லேலூயா. நான் படுத்த படுக்கையா இருந்தனா எனக்கு ஜெபிப்பதற்கு யாராவது ஒருத்தர் தேவை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் தேவை. பிரதர் பரவாயில்லையா உடம்பு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தர். அந்த பணம் என்ன பண்ணாது? பக்கத்துல ஒரு கட்டு பணத்தை போட்டு படுத்து இருந்து பாரு, காலைல எழுப்பி விடுதான்ட்டு போட்டு பாருங்களேன். நம்ம பணம் பிரதர் கௌரவம், பிரதர் கௌரவம். அல்லேலூயா. எங்க வந்துச்சு இந்த கௌரவம்லாம்? இன்னைக்கு கர்த்தர் என்ன என் தலையை உயர்த்தி வைத்தபடினால்தான் எனக்கு எது கேட்குது? இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. எப்படியே பார்த்த ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு உன் தலையை உயர்த்தினவர் அவரே. அவரை நீ எப்படி பார்க்கிற? நோவா கரெக்டா பார்த்தார். ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாம் வெந்துருகி அழிந்து சாம்பலா மாறும், ஆனா நீ ஒருவர் மாத்திரமே என்றும் ஜீவனோடு கூட இருக்கிறவர். அதனால நான் ஒரு காரியம் செய்யறேன், நல்ல பிரசங்கியா மாறி உன்னை குறித்து பல பேருக்கு சொல்றேன். அதுவே என் சேர்த்து வைப்பு பரலோகத்துல. நோவா நிச்சயம் எங்க போயிருப்பாரு நினைக்கிறீங்க? வரலாம். ஏன்னா அவர் அத்தனை பிரயாசம் பட்டு வந்து காரியங்களே செஞ்சாரு. நோவா நிச்சயமா ஒரு நாள் நம்ம பரலோகம் போவோமானால் அதுவே கஷ்டம்தான், நம்மளுக்கே கஷ்டம். ஏன் நீங்க கேட்கலாம், சொல்றேன், கத்துக் கொடுக்குற வேதத்தின் அடிப்படையிலே சொல்லித்தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நல்ல பிரசங்கம் எங்க இருந்து தெரியுமா உருவாகுது? நம் வேதத்துல இருந்து தான் உருவாகுது.
வேதம் இல்லாம நீ என்னதான் பிரசங்கம் பண்ணி பெரிய கதையாச்சு, ஒரு 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 ஊர்ல ஒரு பெரிய திருடன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னாலும் அந்த கதைக்கு என்ன இருக்காது, வேல்யூ இருக்காது. ஏன்னா அதை காட்டுல பெரிய திருட யார் தான்? ஆமா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்க நல்ல பிரசங்கத்தை நீ எப்போது கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்பொழுது உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருகிறது. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19 இருந்து வாசிக்க பார்க்கலாம். போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவரா தான் பண்றாரு. அப்ப இந்த பிரசங்க சாயல் எங்க இருந்து வந்திருக்கணும்? புரியலையா அவனுக்கு? நோவா பிரசங்கம் பண்றாரு. இங்க வேதம் சொல்லுகிறது அந்த ஆவிகளை போய் ஆண்டவர் என்ன பண்ணாரா? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போ நோவாவுக்குள்ள அந்த ஸ்பிரிட் எங்க இருந்து வந்திருக்கணும்? புரியல இல்லையா? புரியுதா இல்லையா? புரியல. ரைட்டு. நம்ம அதான் இப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும் போது நம்ம அவனாவே மாறிடும். நம்ம நடம் மாறணும். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் ஒரு சைடு மட்டும் முடி வெட்டுன்னு இருப்பான். அவன் அங்க ஏதோ ஒன்று பார்த்துருப்பான். அது ஒரு சைடு முடி வெட்டுன்னு இருக்கும். அதை பார்த்து இது என்ன பண்ணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டேனி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். டேனி, நம்ம பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ அவங்க 2 கோடு விட்டுருப்பாங்க. இது 100 ஃபீட் ரோடு, இது 80 ஃபீட் ரோடுன்ட்டு. ஏன்னா அவன் அந்த கல்ச்சரை பார்த்து பார்த்து என்ன பண்ணா வளர்ந்தான். அதனால அவன் என்ன பண்ணுவான்? கேட்டா என்கிட்ட சொல்லுவான், டாடி நான் இல்லை டாடி, டாடி தான் கோடு போடுக்க சொல்லிட்டாரு. கலர் வேற ஆச்சுன்னு இருப்பானுங்க. ஒரே பார்க்கறதுக்கு உண்மையாலுமே. ஆனா தேவனுக்குள்ள அவங்க வளர்ந்து இப்ப அவங்க தலையில கோட பாருங்க இல்லையா? மாறிடுச்சா? காரணம் என்ன சொல்லுங்க? அவன் வளரும் போது எங்க வளர ஆரம்பிச்சிட்டான்? அவன் தேவனை பார்த்து 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 அவனுக்குள்ள என்ன மாறிச்சு? உலகத்தின் கலை இப்ப இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அல்லேலூயா. இருக்குது, ஆனா கொஞ்சம் மறைஞ்சு இருக்குது. அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்துல தேவ பயம் கொஞ்சம் உள்ள வந்தபடினால இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுடா, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு கொஞ்சம் வந்து நம்ம வந்து பழைய காரியத்தை மாத்துது. முழுசா மாறல, ஒப்பு கொடுக்கும்போது மாறும். அல்லேலூயா. இப்போ தேவனிடத்திலிருந்து வந்த அதே அபிஷேகம் தான் நோவாக்குள்ள இருந்தபடியினாலே நோவா நல்ல பிரசங்கியா மாறினான் என்று பேதுரு அவருக்கு சாட்சி கொடுக்கின்றார். அவன் அந்த நாட்கள்ல ஒரு மனுஷனையும் தப்ப விடாம பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறானா. அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறதை கவனித்து அப்படியே வாசிங்க தொடர்ந்து. அந்த ஆவி அவர்கள் போய் காவலில் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் எப்படி இருந்தாரா? நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவர்கள் தேவ சத்தம் கேட்கும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். கர்த்தர் சொல்வார், இது செய்யாத, இது போய் அதைத்தான் செய்யும். இதை பார்க்காதேன்னு இது போய் என்ன பண்ணும்? அதைத்தான் பார்க்கும். இதனோடு கூட இசைந்திருக்காதுன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அங்கதான் போய் இசையும். இதெல்லாம் கீழ்ப்படியாத ஆவி. இது எங்க போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் அடைப்பட்டு இருக்கிற ஆவியம். வாசிங்கப்பா. அந்த பேழையிலே சிலராகிய. அப்போ இந்த 8 பேரை என்ன பண்ணிருக்கணும்? கீழ்ப்படியாம போனவங்க ஒரு கூட்டம். யார் பேழைக்குள்ள போறதுக்கு சரியான ஆட்கள் நினைக்கிறீங்க? கீழ்படுகிறவங்க. அப்ப 8 பேர் என்ன பண்ணிருக்கணும்? கீழ்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் மத்த யாருக்கும் செவி கொடுக்க என்ன இல்ல, அவன் பாட்டுன்னு திரிகிறான், அலைகிறான், ஏதோ பண்றான். ஆனா தேவன் 8 பேரை மாத்திரம் உள்ள கொண்டு வர்றாருன்னா 8 பேரும் கீழ்படிஞ்சாங்க. அல்லேலூயா. நோவா மாத்திரம் இல்ல, நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டு 8 பேர் என்ன பண்றாங்க? கீழ்படுகிறாங்க. உன் வார்த்தையை கேட்டு என்னைக்குனாவது ஒருத்தவங்க கீழ்படிஞ்சுக்கிறானா? அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கப்பா. 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையானது
ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினால் வந்து ரட்சிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எதுக்கு நினைக்கிறோம்? நம்ம பாவத்தை, சரீரத்தின் பாவத்தை அழுக்க கழுவத்துக்கு நினைக்கிறோம். இல்ல 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 இல்ல. அது அன்னைக்கு நோவா காலத்தில் 8 பேர் தப்பித்துக் கொண்டாங்க தெரியுமா? அதற்கு அடையாளமாய் தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். நீயும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தப்பித்து தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு இது அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதற்காக தான் ஞானஸ்தானம். நான் இந்த பூமியிலேயே இருந்து மாண்டு போவதற்காக அல்ல. உன் வாழ்க்கை வேற இடத்துல நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு நீங்க இடம் கொடுத்தாதான், அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாதான் அதற்கு ஒப்பனையானது ஞானஸ்தானமானது. மாம்ச அழுக்கை நீக்குதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி. ஒரு மனுஷன் ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவனுக்கு என்ன மனசாட்சி வந்துருதான்? நல்ல மனசாட்சி வந்தது. ஐயோ, இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இது தப்பு, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் உணர ஆரம்பிக்கிறான். அந்த உணர்வு பாவ வழிகளில போக விடாதபடிக்கு அவனை நல்ல வழியில நடத்துகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை முதல்ல ஞானத்துல ஒரு ஸ்தானம் வரட்டும் உனக்கு. வாசிங்க தொடர்ந்து. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரிகளும் வல்லமைகளும் அவருக்கு என்ன பண்ண கீழ்ப்படிந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறது போல நீ நானும் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிக்கின்றவர்கள் அங்கதான் இருப்பாங்க. இப்படி இருக்க 4வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை. கிறிஸ்து எப்ப பாடுபட்டாரு? எதற்கு பின்பாக பாடுபடுறாரு? மாம்சத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அதற்கு பிற்பாடுதான் அவர் பாடுபட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம். 30 வயசுக்கு முன்னாடி அவர் எங்கன்னா பாடுபட்டாருன்னு பாத்துக்கிறீங்களா? அவர் எதுக்கு அப்புறம் வெளிப்பட ஆரம்பிக்கிறாரு? முதல்ல ஸ்ட்ரைட்டா போறாரு. யோசினாகிய யோவான் சானகனின் கையினால் என்ன பண்றாரு? முதல்ல ஞானஸ்தானத்தை எடுத்து அதுக்கப்புறம் நான் பாடுபடுவதற்கான அந்த தகுதிக்கு உட்படுகின்ற. ஏன்னா இது என்னை தேவனுடைய சாயலாய் மாற்றத்தக்கதாக ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படியாப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்க. அப்ப அந்த ஆயுதம் எனக்குள்ளே கடந்து வரும் பொழுது நான் பாவம் செய்வதிலிருந்து தடுக்கப்படுகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் மாம்சத்தின் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை என்ன பண்றான்? எவன் பாவத்தை விட்டு ஒழிந்திருப்பான் சொல்லுங்க? எவன் பிரமாணத்திற்கு உட்படுகின்றானோ அவன் தான் பாவத்தை விட்டு ஒழிஞ்சு வாழ்க்கை வாழறான். எவன் தேவ சத்தத்தை கேட்கிறானோ அவன் தான் தேவனுக்கு பிரியமா செயல்படுறான். அதுதான் நோவா காலத்தில் நடந்தது. நோவா தேவ சத்தத்தை கேட்டான், மத்த யாரையும் பார்க்கல. எனக்கு ஆண்டவரே உமக்கும் உள்ள பிரமாணத்தை மீறி நடக்கத்தக்கதாக எந்த திராணியும் எனக்கு இல்ல. உம்முடைய வார்த்தை என்னை பாதுகாக்கிறது, அதுவே என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறதை கவனிங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகின்றவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் என்ன பண்றான்? அல்லேலூயா. இப்ப இந்த மாம்ச பாடுகளில் இருந்து நான் வெளியே வரணும்னா ஒரு காரியம் நான் செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டா
ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த பிரமாணத்துக்குள்ள வரதுக்கான வழிகளை நான் முதல்ல என்ன பண்ணும் செய்யணும். அல்லேலூயா. சென்ற வாழ்நாட் காலத்திலே நம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படியே நடந்து கொண்டது போல் வாசி காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். எப்போ பிரதர்? 3வது வசனம் சொல்லுகிறது, சென்ற. அல்லேலூயா. நான் தேவனுக்குள்ளாக வரதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. இது பாவம் கூட எனக்கு என்ன பண்ணல. தண்ணி சாப்பிட்டா தப்பா பிரதர்? பார்ட்டின்னு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? படையா திரண்டு போயிடுவோம். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நடந்த ஒரு சபையில இருக்கிற ஒரு தம்பி செய்த காரியத்தையே சொல்றேன். அவங்க இங்க இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஊருக்கு போய்க்கிறாங்க, ஒரு பட்டணத்துக்கு போய்க்கிறாங்க. ஷார்ட்டா சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்துல இவங்க எல்லாம் ஒரு 20-30 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸை நியமித்து கொண்டு இங்க இருந்து ஒரு பட்டணத்துக்கு போனாங்களாம். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் பட்டணத்துக்கு போய் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இப்போ ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆவி இல்லாத கிறிஸ்தவன் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், சேர்த்துருக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ன பண்றான், இந்த ஆவி இல்லாத கிறிஸ்தவன் கூட போய் சேர்ந்து, இது பெயர் கிறிஸ்தவர்கள். யாரு இவங்க? எப்படியாப்பட்டவங்க தான் பெயர் கிறிஸ்தவ. இவங்க கூட சேர்ந்து அந்த பட்டணத்துக்கு போறேன்ட்டு சொல்லிட்டு போனவன் பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க, பஸ் ஒரு மூலையில நின்னுக்குது. இப்ப ஆவி இல்லாதவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க ஒரு டேஷ் மார்க் இருந்துக்குது. அல்லேலூயா. என்ன மார்க்கு? அந்த டேஷ் மார்க்குள்ள போயிட்டு இவங்க மார்க் போடுறேன்னு போய்க்கிறாங்க. யாரு? நம்ம ஆளுங்களை தான் சொல்லணும். நீ அப்படிதான், அவங்க இப்படி பிடித்தார், இவங்க இப்படி பிடித்தார், உலகம் எப்படி பிடித்தார், நம்மளே எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம். இப்போ இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற இயேசுன்னு அந்த பட்டணத்துக்கு போறதுக்கு யாரை பார்க்க தான் போறாங்க? அவரை தான் பார்க்க போறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு போலாம், டேஷ் மார்க்ல போயிட்டு டேஷ் இஸ்ட் போலான்ட்டு போய்க்கிறாங்க உள்ள. இதுல யாரும் கலந்துருக்கிறாரு? ஆவிக்குரிய கிறிஸ்தவரும் டேஷ் மார்க்ல போயிட்டு அவங்க கூட டேஷ் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. போறதுக்கு முன்னாடி ஊழியக்காரன் சொல்றாராம், நீ போவாதடா, இது நல்லது இல்லடா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுத்துறோம்னா. இல்ல பாஸ்டர், உங்களுக்கு நான் தெரியும், நான் பயங்கர ஸ்டடி. இப்போ ஒரு அந்த 30-35 பேர் கூட போனார் இல்லையா? போனபடியினால அவரோடு கூட சேர்ந்து ஆட்டுக்குட்டியோடு கூட சேர்ந்தா என்ன இல்ல பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் யார் கூட போய் சேர்த்து நினைக்கிறீங்க? பன்னிக்குட்டியோட கூட சேருது. அது தலைய ஸ்டைலா வரணும், இதுவும் வீட்டுல வந்து கண்ணாடி முன்னாடி வாரி பாக்குது. அது இப்படி நடந்த உடனே இதுவும் வந்து வீட்டுல என்ன பண்ணுது, என்னடா நல்லா தானே நடந்திருந்தேன், ஏன்டா இப்போ ஒரு மாதிரி நடக்கிறேன்னு கேட்டா ஸ்டைலு. இப்ப ஆட்டுக்குட்டிங்க வந்து போய் யாரை பாத்துக்குது? பன்னிக்குட்டியை பாத்துக்குது. இதுக்கு தெரியல அது கடைசி காலம் வரைக்கும் பரலோகத்தையே பார்க்காதுன்னு தெரியல. பன்னியை கொள்றதுக்கு கூட்டு போவாங்களாம். அப்போ அதை சும்மாலாம் கூட்டு போக மாட்டாங்க. எப்படி கூட்டு போவாங்க தெரியுமா? அந்த நாட்கள்ல இப்ப எப்படி கூட்டு போறாங்கன்னு தெரியல. அந்த நாட்கள்ல ஒரு கட்டைய நடுவில் வச்சு 2 காலை, இங்க காலை 2 கட்டுவாங்களாம். இந்த காலையா அந்த காலையும் கட்டிட்டு கட்டையை நடுவில் விட்டு இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் தூக்கின்னு போகும்போது தான் இது தலையே திரும்பி மேல பார்த்துருக்கோம். அப்ப மேல பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வானம் இருக்குது, இத்தனை வருஷமா நான் பார்க்கவே இல்லையே. அங்கதான் வாழ்ந்தேன், அல்லேலூயா, அங்கதான் இருந்தேன், ஆனா இன்னி வரைக்கும் நீ யாரை பார்க்கவே இல்லை. ஐயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு கடைசியில நான் ஐயா அம்மான்னு சொன்னா நம்ம நினைச்சிட்டோம். ஆண்டவர் உடனே மனம் இறங்கி வந்து உடனே என்ன பண்றாரு, காப்பாத்து. அப்பெல்லாம் காப்பாற்ற மாட்டாரு.
நோவா காலத்துல இதான் சொல்லியிருந்தாரு. பிரசங்கம் தான் நினைச்சு ஒருத்தனையும் தப்ப விடாம நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தான். கர்த்தர் வரப்போகின்றார், பெரும் வெள்ளம் வரப்போகின்றது, மழை பெய்ய போகின்றது சொல்லும் போது ஒருத்தனும் செவி கொடுத்து கேட்கல, அவனுக்கு புரியல, அவன் ஏத்துக்கல. அதனால எல்லாம் கைவிடப்பட்டான். 8 பேர் மாத்திரம் தப்பித்துக் கொண்டார்கள், விசுவாசித்தவர்கள். அல்லேலூயா. விசுவாசித்தான் நிச்சயமா தேவன் உன்னை தப்பித்துக் கொள்ள என்ன பண்ணாரு? பக்கத்துல கை பிடிச்சு, தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தாங்கிட பலன் தந்து தப்பி செல்ல. இன்னைக்கு சத்தத்தை கேட்டாதான் நீ வந்தனெல்லாம் பாக்குற, அப்படியே தான் இருக்கிற. ஆவிக்குரிய கண் உனக்கு திறக்கப்படும் இல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்ன வரவும் இல்ல. அங்க வேதம் சொல்லுகிறது, எந்த 3 வாசிங்கப்பா, 4வது வசனம் வாசிங்க. நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு கணக்கு யாரு கணக்கு ஒப்புவிப்பாங்க சொல்லுங்க? 2 பேர் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒண்ணு, தேவனுக்குள்ள நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவங்களும் கணக்கு ஒப்புவிக்கணும். சத்தத்தை கேட்டு காதை அடைச்சிக்கினாங்களே அவங்களும் கணக்க ஒப்புவிக்கணும். வாசிங்கப்பா தொடர்ந்து. இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினிக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் தப்பவில்லை, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். நோவா நாட்கள்ல நடந்தது. நோவா ஒருத்தனையும் தப்பு இல்ல. இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா இடத்திலும் சபைகள் வந்து எல்லா இடத்திலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஆனால் அறிவிக்கிற படுகின்ற பகுதியில் எத்தனை பேர் செவி கொடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க பாருங்க, நம்ம ஒண்ணுல காமராஜ காலனில போய் பாக்குறோம், 11 சபைக்குது. இப்ப 13 சபை ஆயிடுச்சான். ஒரு தெருவுக்கு ஒரு சபை. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயோ கொண்டு சுவிசேஷங்களை கொண்டு என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அப்பா கடைசி வாழ்நாள்ல நீ தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் வழியை செய்ய விரும்பினால் அதையும் கேட்க மாட்டேங்கிற. போயாயோ உனக்கு ஒரு வேலை கிடையாது, முழு யாரும் எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்றான். திடீர்னு இயேசு கூட வருவார் எல்லாம் வித. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் கூட வருவாருன்ற, அற்புதம் செய்வாருன்ற ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டேன்றாரு? அற்புதம் செஞ்சா நான் வரேன். சில கோஷ்டிலாம் அங்க பாத்துக்கிறீங்களா? கொடுத்தா வருவேன். அல்லேலூயா. கொடுக்கறதுக்கு நீ என்னத்தை கொடுக்கணும்? நீ கொடுத்தா தானே அவர் கொடுப்பாரு. எந்த கை கொடுக்குமோ அந்த கைக்கு தான். விதைக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறாரு. நீ விதைப்பன்னா அதுக்கு ஏத்த ஒண்ணுமா ஆண்டவர் விதையை கொடுக்கிறாரு. புசிக்கிறவனுக்கு தான் என்னத்தை பண்ணுவாரு? ஆகாரத்தை கொடுப்பாரு. பசி எடுக்குது நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அப்படியேப்பட்டவனுக்கு ஆகாரத்தை குத்தாதான் அந்த ஆகாரம் கெட்டு போகாது, கீழே விழாது. எல்லாருக்கும் கூத்துட்டேன்னு வச்சுங்களேன். சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, நீங்க உபவாச கூட்டத்துல பார்சல் கட்டி எத்தனை என்ன பண்ணுவீங்க? ஆகாரத்தை குத்துட்டு வரீங்க, அதை வாங்கி வைக்கும். எத்தனை பேர் நினைச்சுக்கிறீங்க அவங்க சாப்பிட்டுருவாங்க பிரதர்? அல்லேலூயா. சிலர்லாம் இருக்கிறாங்க,
பசியோடு இருக்கிறவனுக்கு போயிட்டு, அதனால தான் நம்ம நீங்க போக சொல்லி ஜெபிச்சுட்டு போங்கப்பா. நீங்க 10 பேர் கொடுக்குற போறியோ, ஒரு ஒத்தாளுக்கு கொடுக்குறியோ, அது வேற விஷயம். ஆனா நீ போக சொல்ல ஜெபிச்சுட்டு போ. ஆண்டவரே, இந்த ஆகாரம் வீணாக கூடாது ஆண்டவரே, இது எத்தனையோ பேருடைய கை பிரயாசத்தினாலே கொடுக்கப்படுகின்ற ஆகாரம் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒருத்தன் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் போட்டு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அது ஆகாரமாய் மாறும்போது நீ அதற்காக ஜெபித்து என்ன பண்ண, ஆண்டவரே இதை கொண்டு போய் கொடுக்கின்ற ஜனங்கள் புசித்து திருப்தி அடையட்டும் என்று சொல்லிப்போ. நீ கொடுக்கின்ற ஆகாரம் வீணாவது. நீ விதைக்க கூடாது, ஐயோ இது ஏன் குத்தனே தரலி அப்படின்னு விதைச்சினா உன் ஆகாரம் வீணாகும். அல்லேலூயா. அப்படி சில காரியங்கள்லாம் இருக்குது. ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்னா விதைக்கிற கைக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவன் விதைச்சு கொண்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, வாசிங்கப்பா. எல்லாவற்றுக்கும் என்ன சமீபமாயிடுச்சு, முடிவு சமீபமாயிடுச்சு. அல்லேலூயா. ஆகையால் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. இதுல நான் இல்ல பிரதர், நான் இவங்க பிரதர், அவங்க பிரதர் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு எல்லாருக்கும், எவ்ரிபடி, எல்லா ஜனத்துக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணும், எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கு சொல்றாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாரு. நம்மளால எதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இப்ப ரேஷன்ல 2000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி போய் என்ன இருக்கும், இது நைட்டே சொல்றோம், தூங்காம செபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து செபிக்கும் வரும் தாங்கப்பா, நான் தூங்கினால் லைனில் நின்னுடுவா. அல்லேலூயா. நம்மால் எதுக்கு ஜெபம் வந்து இப்போ? அல்லேலூயா. அவ்வளோ சர்வ ஜாக்கிரதையா இருக்கும். கரெக்டா 5 மணி ஆகக்கூடாது. 5 மணிக்கு அலாரத்துக்கு இதை அடிக்க சொல்லு, இருந்து நீ அடி. இப்ப தேவ சமூகம் வரணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் அலாரத்துக்கு முன்னாடி ஏஞ்சிங்க? கர்த்தர் நல்லவர், ஒரு கையினாச்சும் உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இரு. ஏன்னா முடிவு சமீபமா இருக்குது. நீ நினைக்கிற நாட்கள்லாம் இல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார். உன் திறமை என்று, உன் தாளந்து என்று எந்த காரியத்தையும் நினைக்காத. நீ யாரையும் ஏமாத்துறன்னு உன்னை ஏமாத்திக்காத. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்படி? முறுமுறுப்பில்லாம கவனிங்க. என்ன பண்ணும்? முறுமுறுக்காதீங்க. இதுக்கு செய்யணுமா, இதுக்கு பண்ணணுமா, இதுக்கு வைக்கணுமா? உபசரிப்பு அப்படிதான் இருக்கணும். நம்ம சில வீட்டுல ஐயோ இதுங்க வந்துச்சுப்பா, உயிர் எடுத்து தொலைங்க, நம்மள அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? எதிர்க்க பார்த்தா ஐயோ வாங்கக்கா, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறியா தம்பி, நல்லா இருக்கிற குழந்தைன்னு கேட்பாங்க. உள்ள கிச்சன்ல போய் சொல்லும், இதுங்க வந்துச்சுங்க, உயிர் எடுக்க போதுங்க. அல்லேலூயா. அப்படிதானே? முறுமுறுப்பில்லாமல் ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்க எப்படி என்ன பண்ணுமா? முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுங்கள். என்ன பண்ண பக்கத்துல, பிரதர் எனக்கு தேவ கிருபை அளிச்சிருக்கிறாரு, நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணும்? பக்கத்துல யாராவது ஒருத்தர் புச்சி எவனா இளைச்சவன் கச்சா போது அவங்ககிட்ட அடிச்சு விடுறது. அல்லேலூயா. நம்மளுக்கு நல்லா பேச தெரியும், ஒண்ணு என்ன பண்ணுவோம்? பேச தெரியல நான் பிரசங்கி. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவோம். நான் இந்த புக்ஸ் எதுன்னு தெரியாதவருக்கு, ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாத ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஒரு கேன பையனுக்கு ஒரு கிழ பையன் கிடைச்சிட்டான். அவன் இவனுக்கு பேசி 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 அப்படி அல்ல,
வேதம் நன்றாக சொல்லுகிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுங்கள். ஒருத்தனுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணுன்ற ஒரு காரியம் உண்டு. ஒருத்தனையே உட்கார வச்சு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா அவன் செத்தான். அல்லேலூயா. இப்போ ஒன்னும் இல்ல, ஜெபப்பிரியா 4 வாட்டி நடந்துச்சு. நடுவில் என்ன வசனம் போச்சுன்னு ஜெபப்பிரியா கிட்ட கேட்டு பாருங்க. ஆள் இங்க தான் இருக்குது, ஆவி வேற எங்கே இருக்குது. நம்ம நல்லா இதுதான். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, ஜாக்கிரதையா இருமா, நியாய தீர்ப்பு வருது. வர சொல்ல கேட்பாங்க, சபையில எத்தனை மனமா ஸ்தோத்திரம் பண்ணன்னு கேட்டா தெரியாது, எத்தனை அருளையில சொன்ன கேட்டா தெரியாது, எத்தனை முறை நடந்தேன்னு கேட்டா அது தெரியும். 36 முறை நடந்திருப்பேன். அல்லேலூயா. இதுல நான் மட்டும் நான் விதி இல்லை. ஏன்னா எனக்கும் பகிர்ந்து குத்துக்கிறாங்க. ஏஞ்சல் சொல்லுது, எனக்கும் பகிர்ந்து குத்துறாங்க, நானும் நடப்பேன். அது நடக்கும் போது பெரிய மாடே நடக்குது, சின்ன ஆடு நடக்க கூடாதா? அல்லேலூயா. இப்ப ஏஞ்சலுக்கு ஐயோ ஏதாவது பண்ணும், சொப்பெல்லாம் எடுத்துன்னு வரலாமா வச்சு விளையாடுறதுக்கு? பைபிளை தூக்கி மேல வை, பாலை தூக்கி கீழே போடு, மேல வை தூக்கி. அப்படி. அல்லேலூயா. அப்புறம் நம்மளை எங்க கனம் பண்ணுவாங்க பிரதர்? உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதன்படி பகிர்ந்து கொள்ளு. உன்னை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பயப்படணும் ஒருத்தர். அக்கா உங்ககிட்ட உன்னை பார்த்தா எனக்கு இதை கத்துக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஜெபப்பிரியா பார்த்து எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உன்னை பார்த்து நான் நல்லா நடக்க கத்துக்கணும்க்கா, சபைக்குள்ள எப்படி நடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஏஞ்சி டபன்னு ஓடுவேன், டபன்னு ஓடிடுவேன், அப்படியே ஒழிச்சுப்பேன். ஜெபப்பிரியா கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அதுக்கு கொடுத்த ஈவு அதுதான். கர்த்தர் அதுதான் கொடுத்திருக்கிறாரு. பைத்தியங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உக்காரதுங்க, அது தெளிவில்லாம என்ன பண்ணுவாங்க, சுத்தம். அல்லேலூயா. தெளிவுள்ள என்ன பண்ணுவோம் தெரியுமா? எதற்காக இது பேசப்படுகிறது என்று கவனிப்பான். நீ என்னதான் உனக்கு சுப்ரீம் கோர்ட்டா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கட்டுமே, நீ என்ன பண்ணக்கூடாது, தேவ சமூகம் தான் கர்த்தருக்குரிய பயத்தோடு கூட அமரணும். ஒரு சில நேரத்தில் நம்ம உலகத்தான, முன்னொரு காலத்தில் நம்ம உலகத்தானா இருந்திருப்போம். 3 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் ஓடினு இருக்கும். ரொம்ப அர்ஜென்ட்டா அடி வயிற்றுல முட்டும் போக மாட்டோம். ஏன் சொல்லுங்க? அந்த போயிடுச்சுன்னா அது என்னன்னே தெரியாது, ஸ்டோரி என்னன்னே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அது 2.5 மணி நேரம் ஓடும், 1 மணி நேரம் அப்படியே நான் ஸ்டாப்லேயே நிற்போம். அப்படியே பார்ப்போம், மயக்கமே வந்தாலும் சரி. அது வந்தவொடனே தான் நம்ம இன்ட்ரோல் வந்தனா எழுந்து போனோம். ஆனா இது என்ன இடம், இதுல எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் வரலாம். கர்த்தருக்குரிய பயம் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, உட்கார வச்சு தொடைய பிடிச்சி நல்லா திருகி சொல்லி கொடுக்கணும். அறிவு இல்லை, இவ்வளோ பெரிய மாடா இருக்கிறிய, நான் எனக்கு கொடுத்த கிருபையினால உனக்கு சொல்ற மாடு, ஒழுங்கா உட்காந்து தேவ வசனத்தை கவனி. அல்லேலூயா. இது சின்ன பிள்ளைங்க கூட சொல்லலாம். சின்ன பிள்ளைங்க கூட, எஸ்தர் கூட என்ன பண்ணலாம், ஜெபக்கா தொடைய திருகி சொல்லலாம். உனக்கு அறிவே இல்லையா, நீயே ஓடிந்தா நான் ஓட மாட்டேனா? அல்லேலூயா. சொல்லாமா இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தயவு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தேவன் எதையோ ஈவுகள் என்ன பண்ணிருக்காரு, அள்ளி கொடுத்திருக்கிறாரு. தப்பு பண்ண கண்டிப்பா சொல்லுவேன். அல்லேலூயா. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை என்ன பண்ணுங்க, பக்கத்துல உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரட்டும். நல்ல உக்கிரானக்காரனாய் ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்யுங்க. உக்கிரானக்காரன் சொல்லுங்க, உக்கிரானக்காரன் என்னன்னு தெரியாது எனக்கு. கர்த்தர் என்னங்க சார், காவலுக்கு நிக்கிறவங்க அவங்க அவங்க உண்மையாலுமே சொல்றேன், அவங்க யோவான போல. நான் ஆடு மேய்ச்சிருந்தேன், என் அறிவுக்கு என்ன தெரியுதோ ஏதோ ஒன்று சொல்லுவேன் நான். ஆனா சொல்லுவேன், படிச்ச ஆள்லாம் இருப்பாங்க, அது வாயே திறக்காது. இவர் எது சொன்னாலும் நம்மளுக்கு இல்லைன்றாரு, நம்ம எதுக்கு இதை சொல்லணும்? இவரே சிலர்லாம் இருக்கிறாங்க, இவரே பெஸ்டா எதனா ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நான் சில பிள்ளைங்களை கேட்பேன், இல்லைங்கய்யா நீங்களே ஏதோ நல்ல முடிவை வச்சிருப்பீங்க, அதையே சொல்லுங்கன்னுவாங்க. சிலர்லாம் கேட்டால் சும்மா சும்மா என்னையே நீங்க வந்து கேட்டுக்கிறீங்க, வேற என்ன போய் சொல்லுங்கன்னுவாங்க.
பொறுப்பாளர்கள். உக்கரானக்காரன்னா பொறுப்பாளர்கள். நல்ல பொறுப்பாளர் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? சபையை நீங்க சபையை கவனிச்சிங்கன்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கவனிச்சுட்டே இருக்கணும். என்ன நடக்குது, என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, இது டிஸ்டர்பா இருக்குதா, இது கஷ்டமா இருக்குதா, இது அப்படின்னு நல்ல பொறுப்பாளர்களாய் தேவன் அங்க வேதம் அழகா சொல்லுது. நல்ல ஒருவேளை இப்படி படிக்கலாமே, ஈவுகளை பகிர்ந்து கொடுங்கள், நல்ல பொறுப்பாளர்களைப் போல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. உதவினா என்ன தெரியுமா? போஸ்ல கொஞ்ச நேரம் இருடா, தேவ செய்தி முடியட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேளு, அந்த காரியம் உன்னை என்ன தெரியுமா பண்ண, உன்னை மாத்திரண்டா, உன்னை ஷைன் பண்ணுண்டா, உன்னை ஏசப்பாக்குள்ள வளர்க்கண்டா, உன்னை தேவ மனுஷனாய் தேவ மனுஷியாய் மாற்றி விட்டுறண்டா. நல்ல அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது, நல்ல அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆண்டவரே என் பிள்ளைகளை நிரப்புங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க நல்ல அபிஷேகத்தினால் நிரப்பட்டோம், அந்நிய பாஷைகளை பேசட்டும். சபையில குறைவுகள் வரும்போது, ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. இதுதான் பகிர்ந்து கொடுத்தல் பேரு. கூப்பிட்டு சும்மா சின்ன எப்ப பாரு இதே மாதிரி பண்ணுகிற அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டான், இங்க சொல்ல மாட்டான், வெளியே போய் சொல்லுவான், போயாயோ உனக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி நீ இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே போதிக்க கடவன். நீ அச்சு விடக்கூடாது. எனக்கு அயர்லாந்து தெரியும், சுவிட்சர்லாந்து தெரியும், அல்லேலூயா, நான் பார்க்காத பிரசங்கமா, நான் பேசாத பலிபீடமா, எனக்கு தெரியாத வசனங்களா சிலர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அங்க மக்கு மன்னருக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஏன்னா அது மக்கு, அதுக்கு என்ன தெரியாது, ஒன்னும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். ஆ முதல் அக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அது மக்கு, அது ஒன்றும் தெரியாது. ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரிய நான் தான் 3 டிகிரி முடிச்சிட்டேனே. ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணேன், ஃபர்ஸ்ட் அங்கே முடிச்சேன், அப்புறம் இங்கே முடிச்சேன், அப்புறம் இங்கே முடிச்சேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேத அறிவு எத்தனை தான் உனக்குள்ள கடந்து வந்தாலும், வேத அறிவு வர 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 தாழ்மை உனக்குள்ள கடந்து வரணும். ஒருத்தன் பரலோகத்தை போல எப்ப மாறுறான் சொல்லுங்க? ஒரு 50 வயசு ஆளு பரலோகத்தை போல எப்ப, பரலோகத்துக்குரியவனை எப்ப மாறுறான்னு சொல்லுங்க? இதான் 50 வயசு ஆளு எப்படியா மாறினோம்? சின்ன பிள்ளைய போல மாறினோம். அல்லேலூயா. உங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி மாறினோம்? அதுக்குன்ட்டு 50 வயசு குழந்தைங்களை உங்க உள்ள வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சொப்பு வச்சு விளையாடுங்கன்னு சொல்லி கொடுக்கல. கள்ளம் கபடம் இல்லாத அன்பு தேவன் மேல வரணும். அது அங்க கோபத்தை காட்டாது, அங்க புறம் கூறாது. அது எதுவுமே சின்ன குழந்தைய, யாருன்னா ஒரு சின்ன குழந்தைய நீங்க அடிச்சு பாருங்களேன், 2 நாள் கழிச்சு அது வந்து திருப்பி என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துல பேசும். நம்ம சொல்லி கொடுப்போம், பேசக்கூடாது, அதுகிட்ட பேசவே கூடாது, அது மூஞ்ச பார்க்க கூடாது. அல்லேலூயா. எவன் சிறு பிள்ளையை போல மாறுகின்றானோ அவன் பரலோகத்துக்குரியவனாய் இருக்கிறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல காரியத்தை என்ன பண்ணுங்க, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே போதி. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை நீ அவனுக்கு போதி. நீ உன் திறமைகளையும் உன் தாளந்துகளையும், நான் நல்லா பாடுவேன் தெரியுமா, கர்த்தர் என்னை இப்படி பயன்படுத்துறது தெரியுமா, எனக்கு அந்த பலிபீடத்தை இதெல்லாம் வேண்டாம். உனக்கு தேவன் போதிக்க சொன்னார்னா, நீ நல்ல ஒரு பிரசங்கியானா, தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா போய் சொல்ல, நான்லாம் கப்பல் கட்டினா அப்படி கட்டுவேன், மெதக்கும். என்ன பண்ணுமா? மெதக்கும். மத்தவங்களாம் கப்பல் கட்டினா பறக்குமா என்ன? அல்லேலூயா. நோவா கிட்டத்தட்ட 120 இல்லை, எனக்கு தெரிஞ்சு 200 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் அவருக்குள்ள தாழ்மை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரசங்கத்தை எல்லாம் முடிச்ச ஒரு காலம் வரும்போது தேவன் பேசுறாரு, இப்போ நோவா நீ நல்ல பிரசங்கம் பண்ண, உனக்கு தாழ்மை இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நோவாவுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 500 வயசு ஆகிற காலத்துல நீ எப்படி இருக்கிறன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இப்ப நீ ஒரு பேழையை கட்டு. 500 வயசு, நான் வயசுல மூத்தவன், என்னால நீ பேசக்கூடாது. எனக்கு 500 வயசு ஆச்சு, என்னையா நீ சொல்ற? வேற யாருக்கு நான் சொல்லு, அவன் செய்யட்டும். நோவா போய் உடனே என்ன தெரியுமா பண்ணாராம்?
வேலையை கட்ட கொப்பேறு மரத்தை தேடுறான், காட்டுக்குள்ள போறான். தேவனுடைய அன்பு அவரை கலங்க வைத்தபடியினாலே, தேவ சத்தம் அவரை திகைக்க வைத்தபடியினாலே அவர் ஓடினார். காட்டுக்குள்ள போய் தேடுறாரு, எங்கெங்கே தேடுறாரு. காட்டத்தி மரத்துல ஏறின நம்ம யாரை குறிச்சு பேசியிருப்போம்? சகையை குறிச்சு பேசியிருப்போம் இல்லையா? இப்ப காட்டுக்குள்ள ஓடி போய் தேடி வந்த நோவாவை மறந்து விட்டாயம்மா. போய் தேடுறாரு. ஆண்டவர் சொன்ன கொப்பேறு மரம் எது என்று ஒரு மரமா போய் பார்க்கிறாரு. சின்ன மரமோ பெரிய மரமெல்லாம் தெரியாது. போய் பார்க்கறாரு. ஆண்டவருக்கு எது பிரியமான மரம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் எதுல ஒன்னாலும் செய்யல. இல்லைன்னவா, கொப்பேறு மரத்தினால தான் செய்யணும். அவன் போய் காட்டுக்குள்ள தேடி ஓடி வெட்டி எடுத்துட்டு வந்து சேர்த்து வைக்கிறான். தேவன் மேல வைச்ச அன்பு, தேவ சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படுகின்றான். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரின பலத்தின்படியே செய்ய கடவான். எனக்கு நோவாவுக்கு கர்த்தர் பெரிய பொக்கிஷம், பொண்ணு வெளியே அதெல்லாம் கொடுக்கல. எனக்கு கொடுத்தது 3 பிள்ளைங்க. என் பிள்ளைகளுக்கு ஏதோ கற்றுக் கொடுத்து தெரியுமா? நான் கொப்பேறு மரத்தை வெட்டும் போது நீ தூக்கி நின்று போடுமாக. நம்ம எல்லாம் சேர்ந்து காப்பாற்றப்படுவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவன் அங்கே சொல்லி கொடுக்கிறான். அந்த உதவிகளை சொல்லி கொடுக்கும்போது நம்ம இப்ப செய்வோம் இல்லையா? ஏய் மகன், நான் ஒரு சாப்பாடு கொடுத்தேன், நான் இருக்கிற காலத்துல என்னால முடிஞ்சது ஒரு சாப்பாடு கொடுத்தேன். நீ ஒரு 10 பேருக்கு நாளைக்கு நான் வளர்ந்து நல்ல ஒரு வேலையில இருக்கும்போது ஒரு 10 பேர் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு, அது உன்னை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணாத, கையை மடக்கி கொள்ளாத. ஐயோ இது எனக்கு தேவைப்படும் நினைக்காத. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு என்ன பண்ணு. அல்லேலூயா. அது தேவ சித்தம். தேவ அன்பிலே நிலைத்திருக்கிற எந்த மகன் என்ன பண்ணுவான்? தேவனுக்காக அதை செய்யணும்னு நினைப்பான். உன்னை தேவன் உயர்த்தி வைத்திருக்கும் போது, ஆண்டவரே அன்னைக்கு ஒன்றும் இல்லாத காலத்துல இந்த கையை கொண்டு எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய வச்சு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த கை நிறைய கர்த்தர் நீ கொடுத்திருக்கிறீர், இன்னும் செய்வேன். நான் ஒரு மகனை யூடியூப்ல பார்த்துன்னு இருப்பேன். யூடியூப்ல ஃபேஸ்புக்கெல்லாம் ஒரு ஹெல்மெட் போட்டுன்னு ஹெல்ப் பண்ணுவார் நிறைய பேருக்கு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியல. அவர் என்ன காரியம்னு எனக்கு தெரியாது. அங்கங்கே போவார், கேட்பார். தன்னால் முடிஞ்ச உதவியை ஒரு முறை ஒரு பேனா வைக்கிற கண்ணு தெரியாத ஒரு அண்ணன் அவருக்கு போய் உதவி செய்து நான் பார்த்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒருவேளை அந்த மனுஷன் தன்னுடைய முகத்தை மறைத்திருக்கலாம். அவருக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்கணுன்ற அந்த சிந்தனை அவருக்குள்ளே இருக்குது. அது நல்ல காரியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரின பலத்தின்படியே செய்ய கடவான். அவர் அந்த பேனா வைக்கிற அண்ணன் கிட்ட போய்கிட்டாரு, அண்ணா உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யறேன்னா என்னென்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை தம்பி, மக படிக்கிறா, அவள் படிக்க வீட்டுக்குள்ள மிக்சி இல்லை, ஒரு சாப்பாடு கட்டி தும்முறதுக்கு ஒரு மிக்சி இல்லை, அந்த காலையில் இதுவெல்லாம் செய்யறதுக்கு அது மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா எனக்கு அப்படின்னும் போது அவங்க உடனே போயிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணாதீங்களா, ஒரு மிக்சியை வேணும். நேற்று நான் பார்த்தேன் ஒரு அண்ணன், ஒரு ஐயா ஒருத்தர், வயசான ஐயா ஒருத்தர் சமையல் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இந்த தம்பி போனார், கேட்டார், அப்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். இல்லைப்பா, அவருக்கு ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் வந்து இருக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? கொஞ்சோண்டு மீனை அலசி எடுத்து வந்து வச்சுக்கிறாரு, குழம்பு செய்கிறேன்பா. என்ன ஆச்சு? அம்மாவுக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போச்சு. இன்னொரு கண்ணில் அவங்க துணியை கட்டும் போது இந்த கை பட்டு இன்னொரு கண்ணு சரியா பார்க்க முடியாமல் போச்சான். அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. என்னால் முடிஞ்சது ஏதாகிலும் அந்த அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் போய் கேட்டு அந்த மனுஷனை பார்த்தது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் எதனா செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கும் போது அவர் உடனே கேட்டார், எனக்கு கொஞ்சம் அரிசிலாம் வாங்கி கொடுப்பா. அந்த அம்மா போய் பார்த்தாரு, அந்த அம்மா கிட்ட பேசினார், உங்களுக்கு என்ன வேணும்? அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அரிசி கொஞ்சம் பருப்பு எண்ணெல்லாம் மட்டும் வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்றாங்க. இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரால் முடிஞ்சது, அவர் பெரிய மூட்டையெல்லாம் வேணுதுக்குள்ள ஒரு 5 கிலோ மூட்டை தான் சொல்லுங்களேன், 5 கிலோ மூட்டை அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்தாரு. என்ன தேவைகளோ அதை செய்தார். தேவன் அவருக்கு கொடுத்த வண்ணமாய் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்தார். நல்ல இவங்களை எங்கே கற்றுக்கொள்வீங்க சொல்லுங்க? உங்களுக்கு சுயமாலாம் அது வராது. வச்சிருந்தாலும் ₹1 கொடுக்க மாட்டீங்க. இந்த 10 ஃப்ரெண்ட் இருப்பான், ஒருத்த மட்டும் ₹1 உள்ள ஒழிச்சு வச்சுன்னு இருப்பான். உங்களை யாருன்னு நான் சொல்ல விரும்பல, உங்களை அப்படியேப்பட்ட ஆட்களும் இருக்கத்தான் செய்றீங்க. போதும் என்ற மனமே பொன்சை மறந்து. எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஆகாரம் போதும் நினைக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இது அப்புறமேட்டு வச்சு சாப்பிடலாம். யார் சொல்லுங்க?
இது ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கா தின்னலாம் சூடு பண்ணி. இன்னைக்கு நீ நைட்டு கர்த்தர் கிருபையா கொடுத்தாரு. அவர் பழைய சாதம் கொடுத்தாரோ எதோ கொடுத்தாரு, கிருபையா கொடுத்தாரு. என்கிட்ட எனக்கு இது இருக்குதா, இதுக்கு உண்மை யாராவது இல்லாதவனுக்கு கொடுப்போன்னு நினைக்கிற எண்ணங்கள் நமக்குள்ள கிடையாது. அந்த எண்ணங்களை உனக்குள்ள கொடுத்தவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரில் பலத்தின்படியே செய்ய கடவான். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலியமாய் தேவன் மகிமையிலே மகிமைப்படும்படிக்கு செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, உண்டாயிருப்பதாக. ஆமேன். எதை செஞ்சாலும் யாருக்கு தான் செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால. நாங்க முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொழுநோயாளி மத்தியில் நான் இப்போ அந்த அண்ணன் கூட போறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஆனால் நடந்த விஷயத்த சொல்றேன் கேளுங்க. அவரு சொன்னாரு, ஐயா ஒரு 180 பேர் 200 பேர் வருவாங்க ஐயா, எனக்கு அந்த நாளில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேஷ்டி லிங்கி வாங்கி கொடுங்க, பெட்ஷீட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரு சகோதரி இடத்துல பேசினேன். அவங்க உடனே சொன்னாங்க, தம்பி நான் செய்கிறேன் தம்பி அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் சொன்ன காசுலாம் கொடுக்காதீங்கக்கா என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பெட்ஷீட்டும் லிங்கியை வாங்கி கொடுங்கக்கா அப்படின்ட்டு என்னை அவர் வர சொல்கிறார். நான் முன்னாடி போயிட்டேன். அன்றைக்கி எட்டியப்பண்ண வந்தாரான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை வரலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. நான் முன்னாடி போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு கீழே வந்து அன்றைக்கி அவங்க பேர பையனுக்கு பர்த்டே. கீழே கொண்டு போய் கேக்கெல்லாம் வெட்டினாரு. எனக்கு யோசனையாக இருந்துச்சு. சரி கேக்கு வெட்டினாரு, எல்லாரையும் மேலே வர சொல்லிட்டாரு. மணி ஒரு 6:30 மணி மேலே ஆயிடுச்சு. நான் அந்த அக்கா சொன்னேன், அக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துருங்க, அதாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் கையினால் கொடுக்குறீங்க, தப்பு கிடையாது. நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த அக்கா கிட்ட சொன்னால் அந்த அக்கா 10,000 ரூபாய்க்கு வண்டியில் என்ன பண்ணிச்சு, பெட்ஷீட்டு வேஸ்ட்டு இது லிங்கிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வரவங்க கொஞ்சம் வயசு முந்தவங்க புடவை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரையும் கூட்டின்னு வந்து மேலே உட்கார வச்சுன்னு எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் பேர பையன் பர்த்டே அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு போல இருக்கு வாங்கி. அல்லேலூயா. ஆனா கொடுக்கறது யாரு? யாரோ ஒரு அம்மா தேவன் நிமித்தமா உதவி செய்ய வராங்க. தன்னுடைய என்ன பண்றாங்க, தன்னுடைய அவங்க கஷ்டத்துல என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லுங்க. இந்த அம்மா இந்த இன்னாரு சென்னையிலேருந்து வராங்க, நம்ம டிவி சத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த அம்மா இவங்க வந்து இதை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும். அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்கள நிற்க வச்சு கொடுக்க வச்சாரு. ஒரு 4 பேர் கீழே சொல்லிட்டு போகிறத நான் கேட்டேன், அவங்களும் கேட்டாங்க. ஐயா பேரன் பர்த்டேக்கு நல்லா செலவு பண்ணி எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. யார் பர்த்டேக்கு? பேரன் பர்த்டேக்கு. அந்த ஒரு காரியம் மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு காரியத்தை நான் பார்த்தேன். அதே தொழுநோயாளிகளை போய் பார்க்க போகும்போது அவங்கள நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போகிறோம். ஒரு கிராமம் முழுவதும், நீங்கள் பரனூர் போனீங்கன்னா அங்கே ஒரு கிராமம் முழுவதும் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நாள் வேன் எடுத்துன்னு போயிட்டோம், வண்டி எடுத்துன்னு போகிறோம், பரனூருக்குள்ளே போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் ஒரு சின்ன பிரசங்கம் ஒன்று நடந்து முடிஞ்சுட்டு எல்லாம் தொழுநோயாளிகள் மட்டும்தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பண்ண பேசி முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம்மா, எங்களால் முடிஞ்சது, நான் அப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிற ஊழியமும் செய்கிறோம், அப்படியே வேலை செஞ்சுன்னு ஊழியம் செய்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களால் முடிஞ்சது மாதம் ஒரு 150 கிலோ அரிசி உங்கள் எல்லாருக்கும் வாங்கி தரோம், நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துங்க. எங்களால் முடிஞ்சது. ஏன்னா நான் ஒரு மூட்டை வாங்கி தரேன்னு வச்சுங்களேன், என்னோட கூட ஒரு தம்பிங்க வாங்கி கொடுப்பாங்க, இன்னொரு 2-3 பிரதர் வந்தாங்க, எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு மூட்டை நான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 கிலோனால என்ன ஆச்சு, ஒரு 50 கிலோ ஒரு 6 மூட்டை வாங்கினாலும் வந்துடும் இல்லைங்களா? சரி, எனக்கு அது ஒரு யோசனை இருந்துச்சு. ஒரு 150 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தனா அவங்க உடனே நம்மளை பார்த்து, இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் ஆயில் வாங்கி கொடுங்கன்றாங்க. உள்ள 240 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினா நான் எத்தனை லிட்டர் வாங்கணும்? எத்தனை லிட்டர் வாங்கணும்? 240 பேருக்கு 240 லிட்டர் வாங்கணும். 240 லிட்டர் வாங்குற அளவுக்கு நான் என்ன கிடையாது, எனக்கு திராணி இல்லை. நான் ஒரு 1200 ரூபாய் கொடுத்து ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு என்னால் எனக்கு என்ன இருந்துச்சு அப்போ, கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் ஒரு காரியம் 5 வருஷம் பாருங்கள், 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தோடு நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கினேன், இந்த இடங்களுக்கு நாம் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவி செய்யணும். திகிட்ட இருக்கிறவன் உதவி என்ன பண்ண மாட்டான், சாப்பிட்டவங்கிட்ட சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான். அவன் பொட்டலம் கட்டி எங்கே போட்டு வைப்பான்,
எங்கேயோ போட்டு வைப்பான், அது வீணாக தான் போகும். புரிஞ்சுக்கினேன். கர்த்தர் உனக்கு சொல்கின்ற இடத்துக்கு போனாரு. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கினேன். அதோட ஆஃப்னேஜுக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ஆஃப்னேஜுக்கு போகணும், தேடுனாங்க, கண்டுபிடிச்சோம். அதில் சரியாக நடக்குதான்னு பார்த்தோம். அதில் எங்களால் முடிந்த காரியத்தை இன்னைக்கும் உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். தனிப்பட்ட விதத்தில் யாரும் பண்ணல. எல்லாருமே தன்னுடைய கையில் என்ன இருக்குதோ அதை கொடுக்குறாங்க. அதை வைத்து என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையுமே செய்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு உதவி செய்தால் தேவன் அருளிய பலத்தின்படியே செய்ய கடவாய். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படிக்கு செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த வார்த்தையை யார் சொல்றாங்க? பேதுரு நிருபத்தில் பேதுரு சொல்லப்பா, உங்க மத்தியில ஒரு அக்கினி எரியுது. மோசே நாட்கள்ல ஒரு அக்கினி எரிஞ்சிச்சு இல்லையா? அது போல உங்கள் மத்தியில ஒரு அக்கினி எரியுது. அதை புதுமை என்று எண்ணாதிருங்கள். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நடுவிலே பற்றி எரிகின்ற அக்கினியை குறித்து ஏதாகிலும் புதுமை என்று திகையாமல். அப்ப எந்த அக்கினியை குறித்து சொல்லப்படுது சொல்லுங்க? ஒரு அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு. அது என்ன பண்ண சொல்லுங்க? உருக்கிடும், சாம்பலாக்கிடும். அதுக்கு ஒரு முக்கியமான தன்மை உண்டு. எல்லாத்தையும் எரிச்சிடும். அது பரவி கொண்டே இருக்கு. அந்த அக்கினியை ஸ்டாப் பண்ணவே. உங்க நடுவில் ஒரு அக்கினி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. எதை சொல்றாரு? பரிசுத்த ஆவியா? எதையும் சொல்றாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, உங்க நடுவில் ஒரு அக்கினி இது புதுமை என்று திகையாதீர்கள் அப்படின்றாரு. என்னத்தை சொல்றாரு? சுவிசேஷம் என்ற அக்கினி இங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒருவரையும் விட்டு விடாது, பக்கத்தில் இருப்பவனையும் பற்றி பிடிக்கும். அந்த அக்கினி நீயே. உன்னிடத்திலிருந்து எப்போ சுவிசேஷம், எப்போ பிரசங்கம் புறப்படுகின்றதோ நீ தேவனுடைய அக்கினியாய் மாறி வருகின்றாய். அதே அக்கினி தான் அன்று மோசேயும் ஆட்கொண்டது. அந்த அக்கினி மோசே இடத்துல பேசாவிட்டால், அந்த அக்கினி வெளிப்படாவிட்டால் மோசே அங்கே தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டான். அதே தேவனுடைய அக்கினியாகிய தேவனுடைய பிரசங்கம், தேவனுடைய காரியங்கள் இங்கே வெளிப்படுகின்றது. அதை புதுமை என்று திகையாதே என்று பேதுரு சொல்லுகின்றார். அது உன்னிடத்திலிருந்து புறப்படுவதற்காகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் நியமித்து தேவ சமூகத்திற்கு அழைத்து வந்தார். இதற்கு செவி கொடுக்காதபடிக்குத்தான் நம்ம வாழ்க்கை வாழறோம். அல்லேலூயா. உங்கள் நடுவிலே பற்றி எரிகின்ற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளும் நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்க. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியாய் ஆனபடியினால் தான் அவரை குறித்து இங்க பேசப்படுகிறது. இதுவே அந்த அக்கினி. இதை குறித்து நீயும் போய் வெளியே பேசுவ. ஆமா ஏசப்பா ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு என்ன நல்லா தேவனுக்குள்ள பேச வச்சிருக்கிறாரு. அந்த அக்கினி உன்னையும் பற்றி பிடிச்சுதா? உனக்குள்ளும் கொழுந்து விட்டு எரியுதா? அது மற்றவர்களை ஆட்கொள்ள பார்க்குது. அது மற்றவர்களை தேவனுக்குள்ளே இழுக்க பார்க்கிறது. இதையே பேதுரு இங்கு சொல்லுகின்றார். அப்பா, மோசேக்கு ஒரு அக்கினியை போல இன்று சுவிசேஷம் என்ற அக்கினி நம் தேசத்திலே பற்றி எரிந்தால்தான் பக்கத்தில் இருப்பவர்களும் தேவனுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்க. எப்போ தெரியுமா நீ சந்தோஷப்படணும்? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது. ஆண்டவர் என்ன வெறுங்கையா வரல. அல்லேலூயா. நான் பெரிய ஒரு கூட்டத்தை தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினால, எனக்குள்ள கொடுத்த அக்கினியினால கொண்டு வந்து இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நீ சந்தோஷமா நிப்ப. அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சம்பாதிச்சீங்க? எத்தனை பேர் தேவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்க? ஊருக்கு அதை பேசுறதுக்கு ஓயாம பேசுறோம் பிரதர், போன்லாம் போட்டு பேசுறோம். தேவனை குறித்து எத்தனை பேர்கிட்டப்பா சொன்னீங்க? அந்த அக்கினி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது மற்றவங்களையும் ஆட்கொண்டு இருக்கும்ல. வா, அந்த அக்கினி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது அநேகரை தேவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கும் அல்லவா. அந்த அக்கினி எப்படியாவது உன்னை செயல்பட வைத்திருக்கும் அல்லவா. அந்த அக்கினி உனக்குள்ளே இருக்கக்கூடாதபடிக்கு நீ செவியை மூடிக்கொண்டால் தேவனுடைய சத்தம் உனக்குள்ளே கேட்காதபடியினாலே அந்த அக்கினி உன்னிடத்துல எரியவில்லை. இங்க கேட்கிற எல்லா காதுகளுக்கும் ஒரு காரியம் நல்லா புரியும். ஆண்டவரே, நீ எனக்குள்ளே பற்றி எரிவாயானால் நிச்சயமாய் அநேகரை ஆட்கொண்டு விடுவாய். நீங்களும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களாலே, அவர்களாலே, யாரால? தேவனுடைய சத்தத்தை கேட்காத மனுஷன் தேவனுடைய ஆவியானவரை தூஷிப்பான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையோ தேவனை மகிமைப்படுத்துவா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாவது இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றப்பா, உங்களை ஒருத்தன் எப்படி இருக்கக்கூடாது? எப்படிப்பா இருக்கக்கூடாது? ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறனாவது, அந்நிய காரியத்தில் போய் அடிக்கடி தலையை விட்டுருவோம். இந்த காரியம் நான் கொலை செய்ய மாட்டேன் பிரதர். அப்புறம் வேற என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதனால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, நான் திருட மாட்டேன் பிரதர், பொல்லாங்கு செய்ய மாட்டேன், ஆனா இந்த காரியம் செய்வேன். ஊர் பிரச்சனை உடனே போயிட்டு என்ன பண்ணுவேன்? தலையை விட்டுருவேன். அது ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல சொல்றாருமா, ஊர் பிரச்சனை தலையை விடுத்த முதல்ல விடு. ஒரு நாள் அந்த பிரச்சனையாலே உன் தலை போய் முண்டமா சுத்துவ, இல்ல கர்த்தருக்குள்ள வளராம தண்டமா சுத்துவ. அல்லேலூயா. ஒண்ணு முண்டமா சுத்துவ, இல்லனா தண்டமா சுத்துவ. அது 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அதுல நீ சொல்ல, மயிரில தப்பிச்சு வந்தேன் பிரதர், அவன் அவங்கள அடிக்க வந்தான், குறுக்கள போய் நான் நின்னு கொஞ்சம் விலகலான்னு வச்சுங்களேன். அந்நிய காரியத்துக்கு ஒண்ணு என்ன பண்ணாத, அப்படி இணைக்கப்படாத. ஆடுது பாருவாங்க சிலர், பாத்துக்கிறீங்களா? ஒண்ணுமே இருக்காது. இது ஏன் குடும்பம், ஏன் குடும்பம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவன். நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற ஆவியானவர் இன்னைக்கு சொல்லி அனுப்புறாரு, வேற ஒருத்தங்க காரியம் என்ன பண்ணக்கூடாது. ஆவியானவர் சொல்லுவாரப்பா, இது உனக்கு சொந்தம் இல்லப்பா, நீ ஒண்ணு இது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள மாமா, உன்னை தவிர யாரும் இல்ல. அல்லேலூயா. அப்ப தலை போச்சுனாலும் தப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, தலை விடாத. விட்டு அப்ப இது யாரோ ஒருத்தர் தலை விட போறீங்கன்னு அர்த்தம். ஆவியானவர் அதனால தான் அங்கிருந்து சொல்லி அனுப்புறப்பா, தலை விடுற விஷயம் வருது, தலைகளே உள்ள விட்டேன்னு வச்சுக்க, முண்டை மட்டும் தான் வெளியே வரும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இது இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும். ஒருத்தன் கிறிஸ்துவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீ பாடு வருது, போராட்டம் வருதுன்னா நீ வெட்கப்படாத. நீ கர்த்தர் நிமிஷம், நீ உலகத்தானா இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன்னை ஒருத்தன் அடிக்க வரனா உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்க உலகத்தானா இருந்தா, வாடா நீ மண்டை கீச்சிரன் வாடா உடனே கையில என்ன பண்ணிருப்பீங்க? அவன் சும்மா ஓடியா கூட, நீ இன்னைக்கு அவன் அடிக்க வரா, நீ என்ன பண்ற?
அமைதியா இருக்கிற பாடுபடுற ஆண்டவரே, உன் நிமித்தமா பாடுபடுற ஆண்டவரே, நீ வெக்கப்பட மாட்ட, நீ வெக்கப்படாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீ என் நிமித்தமாய் கைகள் கட்டப்பட்ட வண்ணமாய் நிக்கிற. உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்துவான், உன்னை ஒருத்தன் தூஷித்து பேசுவான். அவன் தூஷித்து பேசுறான்னுக்கோசம் பிரதர் கோவம் எனக்கு பொங்கி வந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லாத. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிட்ட, ஆண்டவரே உன் நிமித்தமா நான் அமைதியா இருக்கிறேன், ஆண்டவரே உன் நிமித்தமா நான் அமைதியா இருக்கிறேன். வேதம் அங்கே சொல்கிறது, ஒருத்தன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்த கடவான். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கம் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீ கீழ்ப்படிஞ்சு இருந்தனா ஓகே, தேவ சத்தத்தை கேட்டு ஆண்டவரே காலையில ஃபர்ஸ்ட் வந்துடுற ஆண்டவரே அப்படின்னா ஓகே. முன்னாடி எங்க தான் வரப்போகுது முடிவு? எங்கம்மா வரப்போகுது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறபடியினால் முந்தி எங்க வருது? ஆண்டவர் இங்கிருந்து ஆரம்பிப்பாரு. நம்மிடத்திலிருந்து அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகராகிய கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவீர்கள். அல்லேலூயா. நல்ல பிரசங்கத்தை கேட்கிற நீ உன் தலையை எதிலும் கொண்டு கொடுத்துறாத. பாடு வரும், போராட்டம் வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும், அமைதியாது. ஏன்னா தேவன் நிமித்தமா இது இருக்கிற, தேவனால் நீ மகிமைப்படுத்தப்படுவாய். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கா, நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிடுச்சு. முந்தி எங்கந்தான் உள்ளதான் இருந்துச்சு, உள்ளதான் ஸ்தோத்திரம் பண்ணிச்சு, உள்ளதான் ஆராதனை பண்ணிச்சு, உள்ளதான் அல்லேலூயா சொல்லிச்சு. வெளியே போய் அசிங்கமா பேசிக்கொண்டு இருந்ததுன்னா கர்த்தர் முதல்ல கேட்கிற இடம் எதுதான்? நீ ஆலயத்துக்கு வந்தியா? நீ ஸ்தோத்திரம் பண்ணியா? நீ ஆண்டவரை துதிச்சியா? உன் வாயில அக்கிரமம் நிறைந்த வார்த்தைகள் வந்ததா? முதல் நியாய தீர்ப்பு உனக்கு. தொடங்கிறது தேவ சமூகம் தான், மறந்துடாத. நான் பக்தி பழம் என்று எல்லாருக்கும் காட்டிக்கிறேன்னு காட்டிக்காத. கர்த்தர் கண்ணு முன்னாடி நீ வெளிரங்கப்படுவாய். நான் இங்க சொல்ற பிரதர், நான் சபையில வந்து அப்படியே ஸ்தோத்திரம் தான் பிரதர். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்தது அவர் ஏமாற்றப்படுவதற்காக அல்ல, நீ ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக. அதனால ஆண்டவர் இன்னைக்கு எச்சரித்த நல்ல பிரசங்கத்தை கேட்ட நோவாவும் நோவா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க செவி கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. கேட்காதவன் எல்லாம் கைவிடப்பட்டான். இன்னைக்கு நல்ல பிரசங்கத்தை கேட்டு நீ வெளியே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே நியாய தீர்ப்பு தேவ சமூகத்தில் ஆரம்பிக்குது. ஆண்டவரே முதல்ல நான் என்ன காப்பாற்றி கொள்ளத்தக்கதாக என்னை தாழ்த்துகின்றேன் தரை மட்டுமா என்று சொல்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, அழகும் இல்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுற்றாய் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுற்றாய் எந்தனை மீட்க. அழகுமில்லை, அந்த கெடுற்றாய் சுமந்தாலுமே 10,000 சிறந்தவரே பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்கள் சிறந்தவரே. அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார்.
இழந்தோராய் கொடுமை குருசை மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குருசை பதினாயிரம் பேர்களில் எல்லாம் விதேவ சமுத்திர தங்களை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் என்று சொல்லப்பட்டாயிற்று. நல்ல பிரசங்கத்தை கேட்ட நோவா முதல் கொண்டு அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு நியாயத்தீர்ப்பு தேவ சமூகத்துல அன்னைக்கு நோவா தப்பித்துக் கொள்வதற்கு காரணம் செவி கொடுத்தான், இந்த பிரசங்கத்தை கவனித்தான். நீதிமானுக்கு பூமியில எத்தனை காரியமானால் பாவிகளுக்கு எத்தனை அதிகமோ. தேவ சமூகத்துல எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, பாவியாகிய எங்களை ஒரு விசையாய் மன்னிங்க என்று தேவ சமூகத்துல கேட்க போறோம்.